சாயிரம். வாழ்க்கையில் துன்பங்கள் நம்மை துரத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் நம் கனவுகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் கனவுகளை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் எந்த துன்பம் வந்தாலும் நிச்சயமாக நம் கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, இது உனக்கான பௌர்ணமி வரம். புதிய உறவொன்று சகல சௌபாக்கியத்தோடு உன் இல்லம் தேடி வரப்போகிறது என் பிரியமே. இன்று இரவுக்குள் நல்ல தகவலை நிச்சயமாக நீ கேட்பாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். நிச்சயமாக சந்தோஷம் குடிக்கொள்ளப் போகிறது. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். அதை தவற விட்டுவிட்டால் பிறகு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு, அப்படி நினைத்து கொண்டு எதற்காகவும் கிடைக்கின்ற வாய்ப்பை தெரிந்தே நழுவ விட்டு விடாதே என் பிரியமே. தெரிந்தே நழுவ விட்டு விடாதே. இருள் வந்துவிட்டதால் வெளிச்சம் மறைந்து விட்டது என்று அர்த்தமே கிடையாது. ஆம் என் குழந்தையே, உனக்குள் அறிவு, அது மட்டுமல்ல அனுபவம் என்னும் வெளிச்சத்தை பிரகாசமாக நீ வைத்திருந்தால், அது இரண்டையும் நீ பிரகாசமாக வைத்திருந்தால் எந்த இருட்டை கண்டும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் ஜெயித்தார்கள் என்பது முக்கியமல்ல என் பிரியமே. எது நடந்தாலும் யார் பயம் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியம். இது நாள் வரை நீ எவ்வளவு போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்று உன்னுடைய வாழ்க்கை பாதையை சற்று திரும்பிப்பார். இது நாள் வரை நீ பட்டது எல்லாம் போதும் என் பிரியமே. இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு ஏறுமுகம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். சகல சௌபாக்கியத்தோடு நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் அன்பு பிரியமே, சந்தோஷமாக இரு. எது நடந்தாலும் சிறிய பின்னடைவாக அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் முயன்று முன்னேறி சென்று கொண்டே இரு. உன்னை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு, அப்படி நினைத்து கொண்டு அனைவரையும் எதிர்ப்பது என்பது மிக மிக தவறான முடிவு. உன்னால் எதிர்க்கவே முடியாது என்று அடங்கியே போவதும் மிக மிக கோழைத்தனமான முடிவு. எனவே எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியத்தோடு இரு. தன்னம்பிக்கையோடு இரு. நீ நினைக்காத இடத்தையும் மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். வாய்ப்புகள் தானாக எப்பொழுதும் தோன்றுவதல்ல என் பிரியமே. அது தானாக தோன்றுவது கிடையாது. நீ முயற்சிக்கும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. எதற்காகவும் உன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு விடாதே என் பிரியமே. என் அன்பு பிரியமே, மாற்றத்தை உனக்குள் துவங்கு. மாற்றம் உன்னிலிருந்து ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் உன்னை தேடி வரும், உன்னை சூழ்ந்து நிற்கும். எப்பொழுதுமே எது நடந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கை எண்ணமே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். ஒரு சில முக்கியமான நேரங்களில் நிழல்தான் நிஜமாக மாறி நீ முன்னேறி செல்வதற்கு உனக்கு உதவ செய்கிறது என்பதையும் புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, கடலில் உள்ள பாறைகள் கரைவது கடலின் அலையின் வலிமையால் அல்ல என் பிரியமே, அலைகளின் தொடர்ச்சியான செயல்களினால்தான். அதில்தான் கல் கரைகிறது, பாறையும் கரைகிறது. நீ நினைத்த ஒன்றை அடைவதற்கு உன்னிடம் எல்லா வலிமைகளும் இருந்துவிட்டால் மட்டும் போதாது என் பிரியமே. உன்னுடைய தொடர்ச்சியான முயற்சியும் உன்னுடைய தொடர்ச்சியான செயலும் எது ஒன்றிலும் உனக்கு வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும். கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கும் கஷ்டங்களை கடந்து செல்வதற்கும் உன்னை நீயே தயார்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான்
தொலைவில் உள்ள நிம்மதியும் சந்தோஷத்தையும் உன்னால் அடைய முடியும் என்பதை புரிந்து கொள். எனவே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, கஷ்டங்கள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, புன்னகையோடு இரு. கஷ்டம் வரும் பொழுது வருத்தப்படுகிறாய், சந்தோஷம் வரும் பொழுது சிரிக்கிறாய். ஆனால் கஷ்டம் ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்று கொஞ்சம் சிந்தித்துப் பார் என் பிரியமே. அப்படி நீ சிந்திக்க ஆரம்பித்தால் கஷ்டங்கள் மறைந்தே விடும். ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே மனதை நிதானமாக வைத்துக்கொள். நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக அடையும் அந்த ஆற்றலை உன் மன நிம்மதியே உனக்கு கிடைக்கும். உனக்கு அந்த மன நிம்மதியே கொடுக்கும். நடந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதால் நடப்பது மாறிவிடப் போகிறதா? நிச்சயமாக மாறவே மாறாது. இனி நடக்க இருப்பவைகள் நல்லதாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும், வருத்தப்படாமல் இருந்தால். தினமும் ஒரு முறையாவது உன்னை நீயே தட்டி கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள். போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னை தட்டி கொடுக்கவும் கை தூக்கிவிடவும் யாரும் முன்வர மாட்டார்கள் என் பிரியமே. நீயே உன்னை தட்டி கொடுத்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நீயே நல்ல துணையாக மாறுவதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய தோல்விகள், மகிழ்ச்சியற்ற அனுபவங்களுக்கு நீ மட்டும்தான் முழு பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். நீதான் முழு பொறுப்பு. உன்னை நீ மாற்றும் பொழுதுதான் உன் வாழ்வும் மாற்றம் பெறும். உன்னை நீ மெருகேற்றும் பொழுதுதான் வாழ்வும் புது பொலிவு பெறும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிரியமே. ஏனென்றால் அடுத்த நொடி கூட அதிசயங்கள் உன் வாழ்வில் நிகழலாம். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டு விடுவேனா? சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ, என்ன செய்ய வேண்டும் என்று மனம் உனக்கு தோன்றுகிறதோ, என்னவாக ஆக வேண்டும் என்று விருப்பப்படுகிறாயோ, அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்திக்க கற்றுக்கொள் என் பிரியமே. ஒரு முறையாவது அதை பற்றி பேச கற்றுக்கொள். அது உன்னுடைய வாழ்வில் நடந்து விட்டதாகவும் அதை போன்று நீ மாறிவிட்டதாகவும் தினமும் கற்பனை செய்து பார்க்க கற்றுக்கொள். நீ நினைப்பது அனைத்துமே உன்னுடைய வாழ்வில் சாத்தியமாக கூடியதே என்பதே பிரபஞ்சத்தின் உண்மை. மனதில் எதையெதையோ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இறைவன் மேல், உன்னை படைத்த அந்த இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்க முயற்சி செய்ய கற்றுக்கொள் என் பிரியமே. நிம்மதியாக இருக்க முயற்சி செய்ய கற்றுக்கொள். எல்லாம் நீ விரும்பியபடியே மாறும் உனக்கு சாதகமாக. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள். ஒவ்வொரு வாழ்வு அனுபவத்திற்கும், வாழ்க்கை பயணத்தில் உனக்கு உதவும் அனைவருக்கும் நன்றியோடு இருக்க கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது. நன்றியை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இரு. நீ வெளிப்படுத்தும் அந்த நன்றி உணர்வுதான் உன்னை வாழ்வில் மேன்மையடைய செய்யும். நல்ல பழக்க வழக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி தவறான பாதையிலிருந்து நல்ல பாதைக்கு உன்னை திசை திருப்பும். அதே சமயம் உன்னுடைய கெட்ட பழக்கங்களை நிறுத்த நீ கொஞ்சம் முயன்றுதான் ஆக வேண்டும், முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய உயர்வுக்கு நீதான் உழைக்க வேண்டும் என் பிள்ளையே. நீ படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயமாக காண்பாய். மேடு பள்ளமில்லாவிட்டால் உன்னுடைய வாழ்வு முடிந்துவிட்டது என்று அர்த்தம். ஆம் என் குழந்தா, முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் வந்தால் கஷ்டப்படாதே என் பிள்ளையே. கடந்து செல்ல பழகிக்கொள், கடந்து செல்ல பழகிக்கொள். வாழ்க்கையில் எங்கே சந்தோஷம் இருக்கிறதோ அங்கு சில சிக்கல்களும் இருக்கத்தான் செய்கிறது.
அதற்காக கிடைக்கின்ற சந்தோஷத்தை தவறவிட்டு விடாதே என் பிரியமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். பந்த பாசமே துன்பத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. ஒருவன் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டுமென்றால் பற்றற்ற நிலையில் இருந்துவிட்டாலே போதும். நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். கிடைக்கும் சந்தர்ப்பத்தையும் வருகின்ற வாய்ப்பையும் மிக சரியாக எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் சரியான நேரத்தில் அனைத்தையும் கிடைக்கப் பெற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயமாக வாழ்வான். வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல், வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவன் வாழ்க்கையை தொலைத்துதான் தீருவான். வாழ்க்கையே அவனுக்கு வீணாகியே போய்விடும். அனைத்துமே இறைவன் கையில்தான் இருக்கிறது. அவனின்றி இங்கு எதுவுமே அசையாது என்று நினைத்து கொண்டு வருவதை வைத்துக்கொண்டு திருப்தியோடு வாழ பழகிக்கொண்டாலே போதும். வாழ்வு ஸ்வர்க்கமானதாகவே இருக்கும். முடிந்து போன காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே யோசனை செய்யவே கூடாது. நம்பிக்கையோடு காத்திரு என் பிள்ளையே. உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவரும் மார்க்கத்தை நான் உனக்கு கூறுவேன். அதற்கான வழியையும் நான் உனக்கு காட்டுவேன். இனி உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் சேரும் சூழல் நிச்சயமாக உருவாகும். கண்டிப்பாக நான் அதை உனக்காக உருவாக்கியே தீருவேன். அடுத்தவர் எப்பொழுதும் உனது வாழ்க்கையை உனக்காக வாழவே முடியாது. உனக்கு கஷ்டம் வரும் பொழுது உனது கஷ்டத்தை குறைக்க மற்றவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நீ யோசித்துக்கொண்டே இருப்பதால், யோசித்துக்கொண்டே இருந்தால் உன் கஷ்டம் உன்னை விட்டு விலகிவிடுமா? அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்ற சிந்தனை உன் மனதில் எழுந்தால்தான் போதும். எழுந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான மார்க்கம் உன் கண்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் வருவான், வந்து என் பிரச்சனைக்கு வழி காட்டுவான் என்று பொறுமையோடு காத்திருந்தால் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாவிட்டால் வாழ்வு வீணாகித்தான் போய்விடும். உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அப்படி இருக்கையில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசனை செய்வதால் என்னதான் ஆகிவிடப் போகிறது? தைரியமாக இரு. உன் வாழ்வு உனக்குத்தான். உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து மிக சந்தோஷமாக நடக்குமா என்று நீ ஏங்கி தவித்த அந்த விஷயத்தை உன் கண்களுக்கு நடத்தி காட்ட உன் சாயப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். நான் எடுத்த முடிவு எப்பொழுதுமே தவறானதே இல்லை. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே. தேவையில்லாத பயத்தை உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் கனவு மெய்ப்படும் நேரமும் காலமும் சூழலும் எல்லாம் உனக்கு அருகே வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். வாழ்க்கையின் அடையாளமாகவே இருக்கும். உன்னை கண்டு ஏளனமாக பேசியவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்களுக்கு முன்னால் நீ கம்பீரமாக எழுந்து வாழ்வதே அவர்களுக்கு நீ தரும் தக்க பதிலடியாகவே இருக்கும். கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து கைத்தட்டி பாராட்ட வைக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியமாகவே இருக்கும். குழந்தையே, உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாக இருக்கிறது. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உனக்கு மிகவும் பெருந்துணையாக இருக்கும். எனவே என் குழந்தையே, நேற்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சோம்பேறி என்று சொல்லுவார்கள். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் உன்னை சுறுசுறுப்பானவர் என்று இந்த உலகம் உன்னை சுட்டிக்காட்டும். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் நீதான் வெற்றியாளர், நீதான் மிக வெற்றியாளர் என்பது நிரூபிக்கப்படும். எனவே
அன்று செய்ய வேண்டியதை அன்றே செய்துவிடு. முன்னெச்சரிக்கையோடு இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்று தன்னம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகமும் நிச்சயமாக உண்டாகும். உன் வாழ்க்கையில் உன் முதன்மையான பிரார்த்தனை, உன் முதன்மையான வேண்டுதல், உன் முதன்மையான ஆசை என்னவென்று நான் சொல்லவா என் குழந்தையே? ஷீரடி வந்து உன் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்பதே முக்கியமானதாக இருக்கிறது. இதை உன் பிரார்த்தனை என்றும் சொல்லலாம், உன்னுடைய அதீதமான ஆசை என்றும் சொல்லலாம். அதையும் நான் ஷீரடி போய் சாயப்பாவை தரிசிக்க வேண்டும் என்று சில பல நிபந்தனைகளோடே அதை வேண்டியும் கொள்கிறாய், பிரார்த்தனையும் செய்து கொள்கிறாய். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே, முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு.
உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்பட என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு விஷயத்திலும், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து எப்படி முன்னேற வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படு. கண்மணியே, உன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் எதிலையுமே அலட்சிய போக்கோடு இருக்கும் உன் மனதையும் பக்குவமே படாமல் இருக்கும் உனது அறிவையும் முதலில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உனக்காகவே வர காத்து கொண்டு இருக்காது. நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கிறது. ஓடுகின்ற நீருக்குமே ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. கண்ணிற்கே தெரியாத காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கத்தான் செய்கிறது. ஐம்பஞ்சபூதங்களுக்குமே எல்லை என்ற ஒரு அளவை இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார். இந்த அடிப்படையில் உருவாகினதுதான் இயற்கை. அப்படி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வரும் சுக துக்கங்களுக்கு அந்த இறைவன் எல்லை வைத்திருக்காமலா போய்விடுவார்? நிச்சயமாக ஒரு எல்லை இருக்கும்.
துன்பம் ஒன்று வந்தால் அதற்கான எல்லை முடிந்தவுடன் இன்பம் ஒன்று வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. 1000 போராடி போராடி பார்த்தாலும் மீண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சலித்து போய்விடாதே. நம்பிக்கையை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே.